பொதுவாக கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோ உருவாக்கப்பட்டது. எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆயிட்டே வருது. இன்னைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட் கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. பெரும்பாலான செக்டார்ஸ் வந்து செல்லிங் பிரஷர்ல தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் 2. ஒண்ணு வந்து லார்ஜ் கேப்பான ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆகும்போது ஓவரால் மார்க்கெட் ஈஸியா ஃபால் ஆயிடும். ரீசென்ட்டா வெளிவந்த Q3 ரிசல்ட்ஸ் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டடா இல்ல. மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன விட கம்மியா இருந்ததுனால ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. குறிப்பா HDFC பேங்க், ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ இது எல்லாமே வந்து நிஃப்டி 50ல டாப் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ். இது டிராப் ஆகும்போது ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டி 50 ஈஸியா டிராப் ஆயிடுது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது குளோபல் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு யுஎஸ், யூரோப் இந்த 2 கண்ட்ரிகளுக்கும் இடைப்பட்ட இந்த டாரிஃப் இஷ்யூ. ஸோ இதனாலயும் யூரோப்பியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி ரீசென்ட்டா ஃபால் ஆயிட்டு தான் இருக்குது. செக்டார பொறுத்தளவுக்கு பெரும்பாலான செக்டார்ஸ் வந்து செல்லிங்ல தான் முடிஞ்சிருக்கு. கன்சியூமர் குட்ஸ், கன்சப்ஷன், ஆட்டோமொபைல் இத தவிர இந்த 3 செக்டார தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா செக்டாருமே செல்லிங் பிரஷர்ல தான் முடிஞ்சிருக்கு. இதுல அதிகமா செல்லிங் நடந்திருக்கு ரியாலிட்டி தான். ரியாலிட்டி, மீடியா, ஆயில் அண்ட் எனர்ஜி, ஹெல்த் கேர் இது எல்லாமே அதிகமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஒரு சில ஐடி ஸ்டாக்ஸ் லைக் வந்து டெக் மஹிந்திரா, இன்டர்குளோப் ஏவியேஷன், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஹெச்டிஎல் டெக்னாலஜி, ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் சர்வீஸ் இதெல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல டாப் கெய்னரான ஸ்டாக்ஸ். குளோபல் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு யுஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட்டும் அண்டர் தி செல்லிங் பிரஷர்ல தான் இருக்குது. நிஃப்டிய பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் வைஸாவும் செக் அவுட் பண்ணி தொடர்ந்து நிஃப்டிய டெக்னிக்கலா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓவரால் மார்க்கெட் வந்து இந்த ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு லாஸ்ட் வீக் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஓகே. இந்த பிரேக் அவுட் வந்து நம்ம எவ்வளவு தூரம் ரைஸ் ஆகும்? அப்சைட் ரைஸ் ஆனா கூட இந்த ரீடெஸ்டிங் பாயிண்ட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் ரைஸ் ஆகும். 25,950ங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மார்க்கெட் பவுன்ஸ் ஆனா கூட 26,000க்கு மேல 26,100க்கு மேல ரைஸ் ஆகும்போது தான் ஒரு அப் ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகுங்கிறத பார்த்தோம். அதே மாரி கீழ ஃபால் ஆன மார்க்கெட்டும் கரெக்ட்டா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க சப்போர்ட் எடுக்கும். இன் பிட்வீன்ல ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து அனதர் செட் ஆஃப் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ப்ரீவியஸா ஷார்ட் டெர்ம்ல இன்ட்ராடேல இந்த ஒரு சப்போர்ட்ல தான் லாஸ்ட் வீக் என்டையர் ஃபுல்லாவே ட்ரேடிங் ஆயிருந்தது. ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் அடுத்தடுத்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 25,610 இந்த ரீஜன்ல 2 to 3 டைம்ஸ். இப்ப இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பிரேக் அவுட் ஆயிருக்கு. டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆயிட்டு லாஸ்ட் முடியும் போதும் கரெக்ட்டா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல டச் பண்ணிட்டு அதுக்கு பிலோல தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணி பிலோல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே 1. 2வது இதுவரைக்கும் சைட்வேஸ் அப் ட்ரெண்ட்ல இருந்தது. இப்ப இங்க இருந்து இதுவரைக்கும் சைட்வேஸ் அப் ட்ரெண்ட்ல இருந்தது. பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே. இந்த பேட்டர்ன் லைக் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது செகண்ட் ரீசன். ஒன்லி திங் மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் கீழ பிரேக் அவுட் ஆயிட்டு ஓவரால் டபுள் பாட்டம் எடுத்து ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஓகே. க்ளோசிங்கும் கரெக்ட்டா ரெசிஸ்டன்ஸ்க்கு பிலோல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டில் நவ் அண்டர் தி செல்லிங் பிரஷர். ஸோ நிஃப்டிய பொறுத்தளவுக்கு 25,610ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேல நாளைக்கு மார்க்கெட் ரைஸ் ஆனா கூட இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் லைனும் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 25,800 வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா தான் ட்ரேட் ஆகும். இப்போ 25,610க்கு பிலோல ட்ரேட் ஆகுற வரைக்கும் அண்டர் தி டவுன் ட்ரெண்டா தான் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இத வச்சும் அடிஷனலா கன்ஃபார்ம் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸா இருக்கு இல்லையா? இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் டாப் ஜோன்ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்னிங் வந்து ஓப்பன் ஆகும்போதே ஒரு டபுள் டாப் ரீஜன்ல இருந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிருந்தது.
அதே மாரி கீழ இருந்து ஃபால் ஆன இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. கிளியரா இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கா? பிரேக் அவுட் ஆயிட்டு இன்னைக்கு என்டையர் டே ஃபுல்லாவே இந்த ட்ரெண்ட ஒட்டியே மார்க்கெட் வந்து ஸ்லோவா ரைஸ் ஆயிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஓவரால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டபுள் டாப் ரீஜன்ல இருக்குது. 2வது இங்கிருந்து ரைஸ் ஆன இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. டவுன் சைட்ல கிளியர் பிரேக் அவுட். ஸோ ஓவரால் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஹியர் ஆஃப்டர் 60,120க்கு மேல இந்த ரீஜனுக்கு மேல ரைஸ் ஆகும்போது மட்டுமே 120, 140க்கு மேல ரைஸ் ஆகும்போது, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்டுக்கு மேல ரைஸ் ஆகணும். 2வது இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா? அதாவது 60,130, 140 இந்த ரீஜனுக்கு மேல ரைஸ் ஆகும்போது மட்டுமே ஃபர்தரா வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆகும். ரைட் நவ் இந்த பிரேக் அவுட் ஸ்டில் நவ் வேலிடா தான் இருக்கு. நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுனாலோ, ஆர் இந்த ப்ரீவியஸ் லோவ கட் பண்ணும்போது, இன்னுமே செல்லிங் பிரஷர்ல வந்து இருக்கும் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஒரு பிரேக் அவுட் நடந்து அந்த ரீடெஸ்டிங் பாயிண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இது செகண்ட் பாயிண்ட். 3 வந்து சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸ பொறுத்தளவுக்கும் மார்க்கெட் வந்து கிளியர் பிரேக் அவுட் தான். இதுவரைக்கும் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டு ஓவராலா லாஸ்ட் வீக் வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட் இந்த ட்ரேடா இருந்தது. டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா? இதுல பாருங்க. இதுவுமே லைக் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஆஃப்டர் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன் கேஸ் மார்க்கெட் மேல ரைஸ் ஆனா கூட, இந்த ரீஜன் எல்லாமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனா தான் ஆக்ட் ஆகும். அதாவது 83,500ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸா தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா லாஸ்ட் வீக் கம்ப்ளீட்டா மார்க்கெட் இத பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஓகே. இந்த இடத்துல பாருங்க, கம்ப்ளீட்டா இத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் உடைய மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ ஓவரால் இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் மேல ரைஸ் ஆச்சுன்னா கூட, இது வந்து ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டா தான் இருக்கும். மேல இந்த இந்த ரீஜன்ல ரைட் ஆகுனாங்க, திருப்பியும் வந்து ஃபால் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. டவுன் சைட் சப்போர்ட் வந்து 82,500 இருக்கும். ஓவராலா இத நீங்க போட்டு பாருங்க. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நான் வச்சிருக்கிறேன். ஓவரால் லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே இந்த ஒரு பேட்டர்ன் பேசிஸ்ல தான் மார்க்கெட் வந்து வொர்க் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 82,500 இருக்கும். அப் சைட்ல 83,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸாவும், டவுன் சைட்ல 82,500ங்கிறது சப்போர்ட்டாவும் இருக்கும். ஸோ நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒன்லி திங் டபுள் பாட்டம்ங்கிறதுனால மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஓகே. ஓவரால் பொசிஷன். அதே மாரி பேங்க் நிஃப்டியும் ஷார்ட் டெர்ம்ல 2 பிரேக் அவுட் ஆயிருக்கு. டபுள் டாப் எடுத்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. சென்செக்ஸும் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த செல்லிங் பிரஷர் ஓவரால் செல்லிங் பிரஷர் ஸ்டில் நவ் அண்டர் தி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. இது வந்து ஓவரால் மார்க்கெட் உடைய டைரக்ஷன். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில பார்க்கும்போது, நம்ம நேத்திக்கு கிளியரா பார்த்திருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட ரெஸ்பெக்ட் பண்ணி தான் பவுன்ஸ் பேக் ஆகும். ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் கிளியரா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இதுக்கு மேல ட்ரேட் ஆகுற வரைக்குமே எப்ப வேணாலும் திருப்பியும் அப் சைடு வந்து ரைஸ் ஆகலாம். டுவோர்ட்ஸ் 5,650, 5,800 வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டுக்கு மேல, அதாவது 5,260க்கு மேல ட்ரேட் ஆகுற வரைக்குமே மார்க்கெட் ஈஸியா பவுன்ஸ் பேக் ஆயிடும். ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.